சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று கலாத்திய சபையாருக்கு பரிசுத்த பவுல் எழுதுவதை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை, ஏன் கலாத்திய சபையாருக்கு பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுத வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்பும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால், சுய நீதி உடையவர்களாக வாழ்கிற ஜனங்கள் எவ்விதமான நோக்கத்தோடு ஜீவிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கும்போது, அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற தேவ ஜனங்களுக்கு முற்றிலும் மாறுதலான நோக்கத்தோடு ஜீவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே கலாத்திய சபையாருக்கு பவுல், நீங்கள் அப்படி சுய நீதியை உடையவர்களாக காணப்படுகிற ஜனங்களைப் போல நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் மெய்யான தெய்வீகரமான ஜனங்களைப் போல, ஆவிக்குரிய ஜனங்களைப் போல, பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஜனங்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நோக்கம் சரியானதாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வைக்கும் வண்ணமாக இவ்விதமாக குறிப்பிடுகிறார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைய பிரசங்கத்திலே சுய நீதி உடையவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை பற்றின கருத்தும் காணப்படும். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஆவிக்குரிய தேவ ஜனங்கள், தெய்வீகரமான வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனங்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை குறித்த கருத்தும் காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்திலே பரிசேயரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசேயர் எப்படிப்பட்டவர்களாக ஜீவித்தார்கள் என்றால், சுய நீதி உடையவர்களாக ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சுய நீதி உடையவர்களாக வாழ்ந்த பரிசேயரை இயேசு கிறிஸ்துவே கண்டிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். ஆகவே தேவனால் கடிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக மாயக்காரரை போல, சுய நீதி உடையவர்களாக பரிசேயரை போல ஜீவிக்க கூடாது என்பதை தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, நாம் எதற்காக இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறோம் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. நாம் இந்த பூமியிலே எதற்காக வாழ்கிறோம் என்றால், சுய நீதியை உடையவர்களாக பரிசேயரை போல தேவனாலே கடிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக ஜீவிப்பதற்காக அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் மற்ற ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறவனாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சபையிலே இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை சந்தோஷப்படுத்தக்கூடிய விசுவாசியாக வாழ வேண்டும். அப்ப சந்தோஷப்படுத்தப்படுகிற விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசிக்கும் ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும். நான் இன்னொரு விசுவாசியை என்ன செய்வேன்? சந்தோஷப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பூமியிலே நாம் எதற்காக வாழ்கிறோம் என்றால், மற்ற ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே வாழ்கிறோம். அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் கலாத்திய சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும், நான் வாழ்வது இன்னொரு ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருந்து சந்தோஷப்படுத்தும்படியாக வாழ்கிறேன். மற்றொரு விசுவாசி அதே போல என்ன தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் இன்னொரு விசுவாசியை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவரும் மற்றொருவரை சந்தோஷப்படுத்துவதற்கென்று அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது தேவனாலே கண்டிக்கப்படாதவர்களாக இருப்பீர்கள். அப்படி ஜீவிக்கும் போது நீங்கள் சுய நீதி உடையவர்களாக இராமல் இருப்பீர்கள். அப்படி ஜீவிக்கும் போது நீங்கள் மாயக்காரரை போல ஜீவிக்க மாட்டீர்கள். அப்படி ஜீவிக்கும் போது மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக, மெய்யான தெய்வீகரமான ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும் போதெல்லாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வரும்போது ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு வரும்போது கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். இதெல்லாம் தேவன் நமக்கு வேத புஸ்தகத்தின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய நல்ல அறிவுரைகளாக காணப்படுகிறது. அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதுகிறார், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து என்று எழுதுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற உண்மையான கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இங்கே பவுல் எழுதுகிறாரே, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று எழுதுகிறாரே, அதை யாரால் தான் செய்ய முடியும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், தெய்வீகரமான ஜீவியம் செய்கிறவர்கள் தான் அப்படி ஒருவருடைய பாரத்தை மற்றொருவர் என்ன செய்வார், சுமக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் சுய நீதியுடையவர்கள் எப்படி காணப்படுவார்கள், பரிசேயர்கள் எப்படி காணப்படுவார்கள், அவர்கள் மற்றவர்கள் மீது எவ்வளவு சுமையை சுமத்த முடியும் என்பதை எப்பொழுதும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாங்கள் எதையும் என்ன செய்ய மாட்டார்கள், சுமக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால் மற்றவர்கள் மீது அதிகமாக சுமைகளை எப்படி சுமத்துவது என்பதை குறித்தே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசேய சமயத்தார் எப்பொழுதுமே பாரத்தை சுமக்க விரும்பாதவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். அவர்கள்தான் சுய நீதி உடையவர்கள். வாசியுங்கள் பாருங்கள். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். அப்ப பாருங்க, பிதாக்களாலும் நம்மாலும் சுமத்த முடியாத நுகத்தடியை சீஷர் மீது சுமத்துகிறவர்கள் அவர்கள்தான் சுய நீதி உடையவர்கள். அவர்கள் தாங்கள் எந்த ஒரு பாரத்தையும் சுமக்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்கள் மீது சகல பாரத்தையும் சுமத்துகிறவர்களாக இருப்பார்கள். அதே போல மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் கூட சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம்.
அப்படியானால் சுய நீதி உடையவர்கள் பரிசேயர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால், சுமக்க முடியாத சுமைகளை மற்றவர்கள் மீது சுமத்துகிறவர்களாகவும், ஆனால் தாங்களோ எந்த காரியத்தையும் ஒரு சுமையையும் சுமக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்களுடைய மனப்பாங்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று கலாத்திய சபையாருக்கு பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம், இந்த சுய நீதி உடையவர்கள் எப்படி ஜீவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை படிக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட போது அந்த பரிசேய சமயத்தார் என்ன செய்தார்கள்? அந்த ஸ்திரீயை இழுத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து அவள் கொல்லப்பட வேண்டுமே, இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியானால் அந்த பரிசேய சமயத்தார் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், மற்றவர்கள் பாவம் செய்யும் போது அவர்களுக்கு எப்படியாகிலும் ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்து விட வேண்டும், எப்படியாவது அவர்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்களை பார்க்கிலும், இந்த பாவம் செய்தவர்களை பார்க்கிலும் மேலானவர்களாக வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், இங்கே யாராகிலும் பாவம் செய்யாதவர்கள் இருந்தால் முதலாவது கல்லெறிய கடவர்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கலாத்திய சபையாருக்கு பவுல் எழுதும்போது 6ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார், உங்களில் ஒரு சகோதரன் குற்றம் செய்தால். என்ன குற்றம் செய்தால்? துணிகரமான பாவம் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், துணிகரமான பாவம் அல்ல. பாஸ்டர், நான் போயிட்டே இருந்தேன், திடீர்னு தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஒருவர் தவறு செய்யும் போது, பாஸ்டர் எங்களுக்கே தெரியல பாஸ்டர், திடீர்னு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தடுக்கி விழுந்துட்டோன்னு சொல்றாங்கல்ல, அப்படி தடுக்கி விழுகிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், அப்படி பாவத்திலே விழுகிறவர்கள், அப்படி ஒரு சகோதரனை நீங்கள் கண்டால், அப்படி ஒரு சகோதரியை நீங்கள் கண்டால் என்ன செய்ய வேண்டும்? சுய நீதியை உடைய பரிசேயரை போல நீங்கள் செயலாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே தெய்வீகரமான மனிதர்களை போல செயலாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களை போல செயலாற்ற வேண்டும். நீங்கள் அந்த டைம்ல என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அந்த பாவம் செய்த சகோதரியை பார்க்கிலும், அந்த பாவம் செய்த சகோதரனை பார்க்கிலும் நான் ரொம்ப மேலானவன் என்று காட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக செயலாற்றக்கூடாது. அதனாலதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும்? சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் பாஸ்டர், தடுக்கி விழுந்துட்டேன் பாஸ்டர், எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். பரிசேய சமயத்தார் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், தங்களை அந்த பாவம் செய்த சகோதரனை பார்க்கிலும் சகோதரியை பார்க்கிலும் மேலானவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்நாளும் தேவனால் கடிந்து கொள்ளப்படுவதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அதை தான் பவுல் இங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் அப்படி தேவனால் கடிந்து கொள்ளப்படுவதற்கு பாத்திரவான்களாக இராமல் நீங்களோ மெய்யாகவே தெய்வீகரமான மனிதர்களை போல நடந்து கொள்ளுங்கள். மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களை போல செயலாற்றுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒரு சாந்தமுள்ள ஆவி இருக்கணும். சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசேய சமயத்தார் என்ன செய்வார்கள்? பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்து வந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலனை பரிசேய சமயத்தார், சுய நீதியை உடையவர்கள்,
குற்றம் சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன சொல்லி? பவுல் புறஜாதியாரை எல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்து விட்டு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டார் என்று குற்றம் சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் பவுலின் மீது குற்றம் சாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாசியுங்கள். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு, பாருங்கள், யாரை? பவுலை தேவாலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு, பாருங்கள், ஜனங்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? தூண்டி விட்டு அவன் மேல் கை போட்டு, யாரு? பவுல் மேல கை போட்டு, இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். அப்ப பாருங்க, சுயநீதி உடையவர்கள் பரிசேய சமயத்தார் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், எப்பொழுதுமே விசுவாச பிரமாணத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக காணப்படுகிறவர்களுக்கு விரோதமாகவே செயலாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களே, நீங்கள் அப்படி இருக்கலாகாது என்று பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதுவதன் மூலமாக நமக்கும் உணர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது, குறிக்கோளிலே வித்தியாசம் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உண்மையான ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோளுக்கும் பரிசேய சமயத்தாருக்கு இருக்கக்கூடிய குறிக்கோளுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் இங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க சரீரத்துல ஒரு எலும்பு முறிந்து விட்டது என்றால் நீங்கள் எவ்வளவு வேதனைப்படுவீர்கள். முறிந்து போன எலும்பு அப்படியே முறிந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து வருவீர்களா அந்த வேதனையோடு? இல்லை. மறுபடியும் அந்த எலும்பை எடுத்து அதே இடத்துல சரியாக பொருந்தும்படியாக என்ன செய்வீங்க? ஒரு நல்ல டாக்டர் இருக்காரான்னு பார்த்து என்ன செய்வீங்க? அந்த நல்ல டாக்டரை அணுகி, டாக்டர், என் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு எலும்பு சரியான ஒரு பொசிஷன்ல இல்லாம கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? விலகிருச்சு. மறுபடியுமாக அதை என்ன செய்யுங்க? சரியான இடத்துல பொருந்துங்கன்னு நீங்க ஒரு டாக்டரை அணுகுவது போல, அப்படி அணுகும் போது அந்த டாக்டர் மற்ற கடினமாக நடத்துகிற டாக்டரை போல இல்லாம ரொம்ப அன்பா பேசி, ரொம்ப ஆறுதலா பேசி, ரொம்ப மிருதுவான வார்த்தைகளை கொண்டு பேசி, கவலைப்படாதப்பா, இது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேதனை இருக்கும் பொருத்துவதில், ஆனால் அந்த வேதனையை குறித்து நீ கவலைப்படாத, நான் சரியாக என்ன செஞ்சிருவேன்? கரெக்டான இடத்துல அந்த எலும்பை மறுபடியும் பொருத்தி உன் சரீரம் நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படும்படியாக செயல்படும்படியாக நான் உனக்கு ஒரு நல்ல மருத்துவராக செயலாற்றுகிறேன் என்று ஒரு டாக்டர் சொன்னால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதுபோல கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற சகோதரனே சகோதரியே, தெய்வீகரமான ஜீவியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே, நீ அந்த சகோதரனுக்கு எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள்ட்ட போய் சொல்லி தூஷணம் செய்வதற்கு ஏதுவாக செயலாற்றாதே. அந்த சகோதரிக்கு ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சு, பாத்தியா, எனக்கு என்ன முறியல? எலும்பு முறியல, அதனால அவனை காட்டிலும் நான் மேலானவன் அப்படின்னு சொல்லாத. அது தேவனுடைய பார்வையிலே கடிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த சுய நீதியை உடையவர்களை போல, அவர்களுடைய குறிக்கோள் தவறானதாக இருப்பதை போல நீ செயலாற்றாமல், உன்னுடைய குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்படி அந்த கஷ்டப்படுகிற சகோதரனுடைய எலும்பை சரிப்படுத்துவது, எப்படி அந்த கஷ்டப்படுகிற சகோதரனுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவது என்று சிந்தித்து அதற்கேற்றபடி செயலாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது முதல் வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், தடுக்கி விழுந்துட்டா, தெரியாம ஒரு அடி பட்டுருச்சுன்னா
தெரியாம ஒரு தவறு நடந்துருச்சுன்னா ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்ன செய்யாதீங்க, சுய நீதியை உடையவர்களை போல செயலாற்றாமல் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த இடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது என்ன? ஆவியின் கனியாகிய அன்பை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகளிலே முதலாவது சொல்லப்பட்டிருப்பது என்ன? அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக உன்னுடைய குறிக்கோள் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய குறிக்கோள் அன்பை அந்த ஆத்துமாவிற்கு வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டுமே அல்லாமல் அவனை காட்டிலும் நான் மேலானவன் என்பதை வெளிக்காட்டும் வண்ணமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப இந்த இடத்துல முதலாவது வருவது என்னது? அன்பு. அந்த அன்பை காட்டுங்கள் என்றுதான் பவுல் குறிப்பிடுகிறார். அந்த அன்பை நீங்கள் காட்டும் போது ஒருவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை சரியாக செய்தவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் என்னுடைய மெசேஜ்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன். நம்ம இந்த உலகத்துல எதற்காக வாழ்கிறோம்? மற்றொரு விசுவாசிக்கு உதவி செய்யும்படியாக. பிரைஸ் தி லார்ட். மற்றொரு விசுவாசி எதற்காக வாழ்கிறான்? இன்னொரு விசுவாசிக்கு உதவி செய்யும்படியாக. அப்படிதான் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு ஒரு வைத்தியராக செயலாற்றும்படியாக விரும்பின போது சுய நீதியுடையவர்கள் விமர்சனம் செய்தார்கள். பரிசேய சமயத்தார் விமர்சனம் செய்தார்கள். எப்படி அவர் பாவிகளோடு இருந்து போஜனம் அருந்தலாம் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு தான் வந்தேன் என்று சொன்னார். அப்படியானால் என்ன அர்த்தம்? தடுக்கி விழுந்தவர்களை மறுபடியும் ரட்சித்து மீட்டு கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்ற பண்ணி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு புத்திரர்களாக மாற்றக்கூடிய வேலையை செய்யும்படியாக தான் வந்தேன் என்று சொன்னார். அவர்கள் வாழ்க்கையிலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் உண்டான வேதனைகளிலிருந்து அவர்களை மீண்டும் தூக்கி எடுத்து அவர்களை சீர் பொருந்த பண்ணும்படியாக தான் வந்தேன் என்று சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மார்க் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, லேவி ஆயத்துறையிலே உட்கார்ந்திருப்பதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல். பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து எப்படி செயலாற்றி இருக்கிறார் என்று? அந்த பாவிகளை பார்க்கலாம் எல்லாம் நான் ரொம்ப மேலானவர்னு சொல்லி அவர் சுய நீதியை உடையவர்களை போல காணப்படவில்லை, அன்பு காட்டக்கூடியவராக இருந்தார். பிணியாளிக்கு யார் தேவை? வைத்தியன் தேவை.
சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கம் இருக்குமேயானால் நான் பிணியாளிக்கு ஒரு வைத்தியனாக காணப்பட விரும்புகிறேன். அன்பை வெளிப்படுத்துவேன். தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை செய்து அவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக வாழ்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் வாழும்போது நீங்கள் தான் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இலவசமாக கிருபையை பெற்றவர்களைப் போல செயலாற்றுவீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், தடுக்கி விழுந்தவர்களை போலதான் இருந்தோம், எங்களுக்கும் எலும்புல என்ன உண்டாச்சு, வலி உண்டாச்சு, எப்படி மறுபடியும் சரியாக்குவதுன்னு சொல்லி நாங்க அங்கலாய்த்து கொண்டிருந்தோம். அப்ப நல்ல சமாரியனை போல ஒருவர் வந்தார். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அந்த டைம்ல நாங்க வேதனைப்படுறத பார்த்தப்ப நிறைய வேத பாரகர்கள் எல்லாம் சுய நீதியை உடையவர்களாக எங்க கிட்ட வந்து எங்களுக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. அவங்க எல்லாம் பரிசேய சமயத்தாரை போல இருந்தார்கள். அவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளவில்லை, ஆனால் எழுத்தின்படியான விருத்த சேதனம் மட்டும் பண்ணி இருந்தாங்க. வெளி தோற்றத்துல நீதிமான்களை போல, ஆனா அவங்க எங்களுக்கு உதவி செய்யாம போயிட்டாங்க. ஆனா நல்ல சமாரியன் தான் மாயக்காரரை போல இல்லாம என்ன உதவி செய்தாகிலும் மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல மருத்துவராக செயலாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மருத்துவருடைய நோக்கம் சரியானதா இருந்தது. எப்படியாவது அன்பு காட்டி மறுபடியும் என்ன செய்யணும், தேவனுடைய சபையிலேயே ஐக்கியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட எண்ணமுள்ள நல்ல விசுவாசிகள் தான் தாங்கள் நிற்பது தேவனுடைய கிருபையிலே என்பதை உணர்ந்து ஜீவிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யாராகிலும் ஒரு விசுவாசி சொல்ல முடியுமா, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வாழ்கிற எந்த ஒரு விசுவாசியாவது சொல்ல முடியுமா, நாளைக்கு நாங்க இடற மாட்டோம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. இடறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? எல்லாருமே பாதுகாப்பற்ற நிலையிலே தான் வாழ்கிறார்கள். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருபையிலே நிலை நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எதுல நிலை நிற்கிறோம்? கிருபையில. எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உள்ள என்ன இருக்கும்னா, நான் பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறேன், நாளைக்கு இடறுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு நான் இடராமல் இருக்கிறேன் என்றால், இன்றைக்கு நான் தவறாமல் இருக்கிறேன் என்றால், இன்றைக்கு நான் தடுக்கி விழாமல் இருக்கிறேன் என்றால் தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் தான் தேவையானவர்களுக்கு சரியான உதவியை செய்வார்கள். அதனால்தான் பக்தன் பாடுகிறான், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சுய நீதியை உடையவர்களை போல பெருமை அடைந்து அவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன்னு காட்டுறதுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து
மற்றவர்களை எப்படியாவது ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கும்படியான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக வாழ்ந்து கடைசியில நீ என்ன செஞ்சிடாத, கிருபையிலிருந்து விழுந்து போயிடாத. அதனாலதான் பவுல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதுகிறார், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லும் போது அவனுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும். என்ன உணர்வு? தேவனுடைய கிருபையினால தான் நிற்கிறேன். அந்த தேவனுடைய கிருபை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. நாளைக்கு திடீர்னு தடுக்கி விழுவதற்கு ஏதுவான காரியங்கள் வராதபடி கர்த்தர் தான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். கர்த்தர் காவாராகில் காக்கனுடைய பிரயாசம் விருதா. இத பரிசேய சமயத்தார் உணராதவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் தவறானதாக இருந்தது, அவர்களுடைய குறிக்கோள் தவறானதாக இருந்தது, அவர்களுடைய மனப்பாங்கு தவறானதாக காணப்பட்டது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சிந்தனை எப்பொழுதும் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஒரு தாழ்மையுள்ள மனப்பாங்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு முன்பு உங்கள் சொந்த வாழ்க்கையிலே எவ்விதமான பலவீனங்கள் இருந்தது என்பதை சிந்தித்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தான் சொல்லுவார்கள் கிருபையிலே நிலை நிற்கிறோம் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி மற்றவர்களுடைய தேவை என்ன என்று அறிந்து காயம் கட்டுகிற, அன்பை காட்டுகிற விசுவாசிகள் தான் அன்பின் இருதயத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருப்பது என்ன? தேவனுடைய அன்பாகிய பரிசுத்த ஆவி. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே, அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது, என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுக்கிறேன். ஒரு வாரம் முழுவதும் ஜெபிப்பதற்கு தேவையான ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுக்கிறேன். அந்த பிரேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தாவே, மற்றவர்களுக்கு சரியான நல்ல சிகிச்சையை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வைத்தியனாக என்னை மாற்றும். பிரைஸ் தி லார்ட். அதற்குரிய தகுதியை அடைய பண்ணும். அந்த நல்ல சமாரியனை போல. பிரைஸ் தி லார்ட். சும்மா அந்த சுயநீதியை உடையவர்களை போல, வெளி வேஷத்துக்கு மாயமாலக்காரனை போல வாழ்கிற அனுபவம் எல்லாம் வேண்டாம் கர்த்தாவே. அவர்கள் தான் நியாய பிரமாணத்தை கை கொள்ளவும் முடியாது, கை கொள்ளவும் இல்லை. ஆனால் மாம்சீக பிரகாரமாக வெறும் விருத்த சேதனத்தை மட்டும் பண்ணிவிட்டு தாங்கள் நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களே, அப்படி வாழக்கூடாது கர்த்தாவே. என்னை ஒரு சிறந்த மருத்துவராக தகுதிப்படுத்தும். அன்பை காட்டுவதற்கு ஏதுவாக, பரிசுத்தமாக்குவதற்கு ஏதுவாக, சீர் பொருந்த பண்ணுவதற்கு ஏதுவாக, ஒப்புரவாக்குவதற்கு ஏதுவாக என்னை பயன்படுத்தும். அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே தேவையான கிருபையை கொடுப்பார். மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது சொல்ல மாட்டாங்க, உன் கண்ணிலேயே ஒரு பெரிய நுகத்தடியை வச்சுட்டு நீ எப்படி மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க போற அப்படின்னு உங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. காயம் கட்டுவதற்கு தேவையான சகல கிருபையும் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபையிலே ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். என்னென்ன வரங்கள் வேண்டுமோ, என்னென்ன வல்லமை வேண்டுமோ, என்னென்ன கிருபை வேண்டுமோ, என்னென்ன சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி தாரும் கர்த்தாவே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், கேட்கிறவர்களுக்கு கொடுக்க, நல்ல நோக்கத்தோடு கேட்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால்
நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக செயலாற்ற வேண்டும் என்றால், ஆத்துமாக்களை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியமாக செயலாற்ற வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். சமாதானப்படுத்துகிற காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பவுல் மனதிலே கொண்டு இந்த கலாத்திய சபையாருக்கு எழுதியிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 35 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. சமாதானப்படுத்துகிற காரியங்களை குறித்த, ஒப்புரவாக்குகிற காரியங்களை குறித்த போதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வச்சுதான் பவுல் என்ன செய்வார்? கலாத்திய சபையாருக்கு எழுதுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தனியாக அவரிடத்துல போய் என்ன செய்யணும்? பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் அப்படி போய் தனியாக ஒருவரிடத்துல போய் பேசி அவர் சமாதானத்திற்கு ஒத்துக்கொள்ளாமல் போனால் என்ன செய்ய வேண்டும்? 2-3 பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்? அவரோடு சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை பேச வேண்டும். அப்படி அதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் சபையில் அதை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். சபையில் அறிவித்த பிறகும் தேவனோடு ஒப்புரவாவதற்கு ஏதுவான சமாதானத்திற்கு வரவில்லை என்றால் என்ன செய்யணும்? அந்நியனை போல, அவன் இனி நமக்கு சகோதரன் அல்ல, அவள் இனி நமக்கு சகோதரி அல்ல என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? அந்நியராக கருத வேண்டும். டாக்டர் என்ன சொல்லுவாரு? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணினேன், ஆனா கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. நல்ல டாக்டர் சொல்லுவாரு, மிருதுவான வார்த்தைகளால சொல்லி பார்த்தேன், அன்பான வார்த்தைகளால சொல்லி பார்த்தேன், இரக்கமுள்ள வார்த்தையால சொல்லி பார்த்தேன், சரியா செயலாற்றும்படியாக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணேன், ஆனா அந்த பேஷண்ட் என்ன பண்ணல? ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதனால நான் இப்ப அந்த ஒரு மனிதனை, அந்த ஒரு மனுஷிய இப்ப ஏன் பேஷண்டா கருதவில்லை, அது இப்ப அந்நியனாக மாறிவிட்டது. அப்ப தேவனாலே குணமாக்கப்படுகிற ஒரு ஆத்துமாவாக இருப்பேன் என்கிற எண்ணம் அந்த எலும்பு உடைந்த சகோதரிக்கோ சகோதரனுக்கோ எண்ணமாக காணப்பட வேண்டும். அந்த நல்ல எண்ணம் இருந்தாதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டோ, தீர்க்கதரிசிகளை கொண்டோ, அப்போஸ்தலர்களை கொண்டோ, சுவிசேஷகர்களை கொண்டோ, போதர்களை கொண்டோ நல்ல மருத்துவராக செயலாற்ற கிரியை செய்யும் போது அது நல்ல பலன் அளிக்கும். அது என்ன செய்யும்? நல்ல பலன் அளிக்கும். இல்லாவிட்டால் அதுல ஒரு நற்பலன் உண்டாயிராது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அதை தான் இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். நீங்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது, நீங்கள் சீர் பொருந்த பண்ணும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு செயலாற்றும் போது நீங்களும் உங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சோதிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆத்துமாவுக்கு என்ன எண்ணம் வேண்டும்னா, எனக்காக தான் இந்த சகோதரன் இவ்வளவு பிரயாசப்படுகிறார், எனக்காக தான் இந்த சகோதரி இவ்வளவு பிரயாசப்படுகிறார், எனக்காக தான் ஊழியக்காரர் இவ்வளவு பிரயாசப்படுகிறார் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும்? குணமாக விரும்ப வேண்டும். குணமாக விரும்பாத ஆத்துமா சமாதானம் அடையாது, கர்த்தரோடு ஒப்புரவாகாது. அது கர்த்தருக்கு எந்நாளும் அந்நியராகவே இருக்கும். அதனால்தான் முற்காலங்களிலே சிலர் எழுதினார்கள் பாட்டு, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், சௌக்கியம் ஈந்திடும், நம்பி வந்தேனே என்று எழுதினார்கள். இயேசுவே என்னை, இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியம் ஈந்திடும், நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமேந்திடோ, நான் நம்பி வந்தேனே. அப்படியானால் அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சுய கிரியை எவ்விதமாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய விதத்திலே சுய கிரியை இருக்கிறதா? மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிற விதத்தில் சுய கிரியை இருக்கிறதா? அல்லது அவனை பார்க்கிலும் நான் மேலானவன்,
என்று காட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக சுயக்கிரியை இருக்கிறதா? நான் தடுக்கி விழல, அவன் என்ன செஞ்சுட்டான்? தடுக்கி விழுந்துட்டான். அதனால அவனை குற்றஞ்சாட்டும்படியா நான் நோக்கத்தோடு செயலாற்றுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்படி சோதித்து பார்த்தா நீங்க சுயநீதியுடையவர்களாக இருக்க மாட்டீங்க. மெய்யாகவே தெய்வீகரமான மனிதர்களை போல இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். மெய்யாகவே தேவனுடைய கிருபையிலே நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். மெய்யாகவே நீங்கள் தெய்வீகரமான மனிதர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பவுல் எழுதுகிறார், அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன? தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது. மற்றவர்கள் செய்த பாவங்களை நான் என்ன செய்யவில்லை, செய்யல, அதனால அவங்கள பார்க்கல நான் மேலானவன். இல்லை. அதான் கலாத்திய சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், அப்படி நீ சுயநீதியை உடையவனாக இராத, அப்படி ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டாம். நீ உன்னுடைய சுய கிரியையை நீயே என்ன செய், சோதித்து பாரு. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்தாயா? மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை காட்டினாயா? மற்றவர்களுக்கு காயம் கட்டினாயா? ஒரு நல்ல சமாரியனை போல செயலாற்றினாயா? உன் சுய கிரியையை நீயே என்ன செய்து பார், சோதித்து பார். சோதித்து பார்த்து விட்டு உண்மையாவே ஒரு ஆத்மாவை குணப்படுத்தி இருந்திருப்பாயானால் அதிலே மேன்மை பாராட்டுவதற்கு உனக்கு இடம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதை தான் அங்க சொல்றாரு. அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லுவீங்க பாஸ்டர், நாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தருடைய கார் என்ன ஆயிருச்சு, ரிப்பேர் ஆயிருச்சு. அந்த டைம் பார்த்து அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பனாருக்கு அவருடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டியது இருந்தது. ஆனால் கார் ரிப்பேர் ஆனதுனால அவரால் என்ன செய்ய முடியல, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விட முடியல. உடனே நான் என்ன பண்ணேன் பாஸ்டர், நான் ஒரு தெய்வீகரமான மனுஷனாக இருந்து, நான் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற மனுஷனாக இருந்து, விசுவாச குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய உதவியை செய்தேன். என் காரை எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன் பாஸ்டர். இப்படியாக நான் அன்பு காட்டினேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுல ஒரு வியக்கப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம், அவன் தன் பாரத்தை சுமப்பானே. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. 2ஆம் வசனத்திற்கும் 5ஆம் வசனத்துக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருப்பதை போல தோன்றுகிறது. 2ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று இருக்கிறது. ஆனா 5ஆம் வசனத்துல அவன் தன் பாரத்தை சுமப்பானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல ஒரு முரண்பாடு இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, முரண்பாடு இல்லை. ஏன்னா நீங்க கிரேக்க பாஷையை படிப்பீர்கள் என்றால் அங்க பாரம் என்கிற வார்த்தைக்கு 2 வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கு. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறதே 2ஆம் வசனத்திலே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கார் என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த டைம் பார்த்து அவருடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு இயலாமையில் இருக்கிறாரு. அப்போ நான் போய் என்ன செய்கிறேன், அவருக்கு உதவி செய்து என் காரை எடுத்துகிட்டு போய் அவருடைய பாரத்தை நான் என்ன செய்கிறேன், சுமந்து பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அன்பு காட்டி அந்த தகப்பனாருக்கு நான் என்ன செய்கிறேன், உதவி செய்கிறேன். அப்படி ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். ஆனால் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் பாரத்தை சுமப்பானே என்று. அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் இருக்காருன்னா அந்த குடும்பத்திற்கு அந்த தகப்பனார் மட்டுமே செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது. அதை மற்றவர் போய் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய பொறுப்பாக எடுத்து செயலாற்றக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட்.
ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு தகப்பன் என்கிற அந்தஸ்தை, பிரிவிலேஜை கொடுத்து அப்படி ஒரு பாரத்தை தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் அதை அவர்தான் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை பக்கத்து வீட்டுக்காரரு தன்னுடைய சுமையாக கருதி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது. பிரைஸ் தி லார்ட். இங்க தகப்பன்மார் இருக்கீங்க, தாய்மார் இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கு, குடும்பத்தை நடத்தக்கூடிய பாரம். சில பொறுப்புகள் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு செய்தாக வேண்டும். அது உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற பாரம். அதை இன்னொரு குடும்பத்தார் தன்னுடைய பொறுப்பாக கருதி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் அங்க சொல்றாரு, அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இராணுவத்துல பணியாற்றுகிறார்கள்னு வைங்களேன். நிறைய இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு இராணுவ வீரனுடைய ஷோல்டர்லையும் ஒரு பேக் இருக்கும், அதுக்குள்ள நிறைய திங்ஸ் இருக்கும். அதை அவரவர்கள் தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். ஒரு சோல்ஜருடைய பாரத்தை இன்னொரு சோல்ஜர் என்ன செய்ய மாட்டார்? சுமக்க மாட்டாரு. அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஏன்னா அது அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற பாரம். அதை இன்னொருவர் சுமக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் இந்த 2 வசனங்கள் மூலமாக எப்படி ஒருவர் தன் பாரத்தை தானே சுமக்க வேண்டும், எங்கே மற்றவர்களுடைய பாரத்தை தாங்கள் உதவி செய்யும்படியாக சுமக்க வேண்டும் என்பதை பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதுகிறார். ஆனா சுயநீதி உடையவர்கள் என்ன செய்வார்கள்? எப்பொழுதுமே தாங்கள் சுமக்க வேண்டிய சுமைகளையும் அவர்கள் சுமக்காமல் மற்றவர்களை சுமக்க வைப்பதிலே எண்ணம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் எல்லாரும் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் ஒரு விரலினால ஒரு சின்ன வேலையை செய்ய மாட்டீங்க, ஆனா எல்லாத்தையும் மற்றவர்கள் மேல ஒரு சுமையா சுமத்தி மனுஷர் சுமக்க கூடாத பாரத்தை அவர்கள் மீது வைக்கிறீர்களே என்று கடிந்து கொள்கிறார். ஒரு சோல்ஜருக்கு இவ்வளவுதான் சுமை சுமந்து போக முடியும்ன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நீ 10 சோல்ஜருடைய திங்ஸை எடுத்து ஒரு சோல்ஜருக்கு மேல வச்சு காலாகாலமா சுமந்துகிட்டே இரு அப்படின்னு சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கிறது? அப்படிப்பட்ட சுயநீதி உடையவர்களை தேவன் கடிந்து கொள்கிறார். அப்படி எழுதிட்டு தான் 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார், ஆகையால் நமக்கு கிடைக்கிற சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த சுயநீதி உடையவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள் என்பதை குறித்து ஒரு வசனத்தை, இவ்வளவு நேரம் பேசினதை ஒரு வசன ஆதாரத்தின் மூலமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிப்போம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை, ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நம்ம எல்லாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு தேவன் கொடுத்த கிருபை. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ஒருவன் தன்னை நீதிமான் என்று சொல்ல வேண்டுமானால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல நியாயப்பிரமாணம் முழுவதையும் யாராலாவது கை கொள்ள முடிந்ததா? முடியல. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால்தான் பிழைக்க முடியும். ஆனா யாராலையும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியல, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ முடியல. அப்ப எல்லாருமே எப்படிதான் இருக்கிறாங்க? சாபத்திற்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், சாபத்திற்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். நாம் அந்த இரத்தத்தினாலே இலவசமாக கிருபையை பெற்று
அவர் மீது விசுவாசம் வைத்ததினாலே பாவங்களற நீங்களாக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் அது இலவசமாக நாம் பெற்றுக்கொண்ட கிருபையினாலே. நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக பிழைக்கிறோம். சுயநீதி உள்ளவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல, ஆனா மாம்சத்தின்படி விருத்த சேதனம் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த விசுவாச பிரமாணத்தின்படி நீதிமான்களாக வாழ்கிறவர்களை அவர்கள் கட்டாயப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்களும் என்ன செய்யணும்? மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது ஒரு பாரம் தானே, அது ஒரு சுமை தானே. அப்ப பவுல் எழுதுறாரு நிருபத்துல, அப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம்? செவி கொடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட தவறான சுமைகளை நீங்க உங்களுக்குரியது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். தேவன் உங்களை சுயாதீன பிரமாணத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி வாழ வேண்டியவர்கள் அல்ல. இப்பொழுது விசுவாச பிரமாணத்தின்படி நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய உத்தரவாதத்தை அறிந்து விசுவாசிகளா இருக்கிறோம், பரிசுத்தாவியானவராலே நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம், தெய்வீகரமான மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ வெளி வேஷத்துக்கு மாயமாலக்காரரை போல அல்ல, சுயநீதி உடையவர்களை போல அல்ல. கர்த்தாவே, நாங்கள் மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றவர்களை போல கர்த்தாவே தேவையான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக, அன்பு காட்ட வேண்டிய இடத்திலே சரியான விதத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக, குணமாக்க வேண்டிய வைத்தியரை போல செயலாற்ற வேண்டிய இடத்தில் அப்படியே மருத்துவராக செயலாற்றுகிறவர்களாக காணப்பட கர்த்தாவே நீர் இன்றைக்கு இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறீரே, அந்த போதனைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக நிறைவேற எங்களை நீர் உம்முடைய அன்பின் நிறைவினாலே ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்பொழுது மெய்யாகவே நீங்கள் உங்கள் சுய கிரியைகளை சிந்தித்து பார்த்து மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அந்த மேன்மை பாராட்டுதலிலே என்ன இருக்கும்? நாங்களோ கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டு. எப்படிப்பா உன்னால இப்படி உதவி செய்ய முடியுதுன்னு கேட்பாங்கல்ல. எப்படிப்பா உனக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியுது? எப்படி உன்னால இப்படி அன்பு காட்ட முடியுது? எப்படி உன்னால இப்படி நேசிக்க முடியுது? அப்ப சொல்லணும், தேவன் கொடுத்த கிருபையினால். எங்கள் சுய கிரியைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற விதம் எங்கள் சுய கிரியை காணப்படுகிறது. நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக மற்றவர்கள் சீர் பொருந்துவதற்கு ஏதுவாக செயலாற்றுகிறோம், செயலாற்றினோம், செயலாற்றுவோம் என்பீர்கள். எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை கேட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தி பாட வைத்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழோ எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழோ எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர் உமக்கு நன்றி ஐயா.
உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. அவன் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க சுய கிரியையை சோதித்து நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக செயலாற்றுகிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய குறிக்கோள் சரியானதாய் இருக்கும், உங்கள் மனப்பாங்கு சரியானதாய் இருக்கும். நீங்கள் தேவனுடைய கிருபையிலே எந்நாளும் நிலை நிற்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இந்த வேளையிலே கேட்ட சத்தியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சுயநீதியை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? விசுவாசிகளாகிய நாங்கள் தெய்வீகரமான மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள், ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளாகிய நாங்கள், தேவநீதி உடையவர்களாக இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கலாத்தியர் புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவநீதி உடையவர்களாக நாங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்கிறவர்களாகவும், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும், ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாகவும், கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்கிறவர்களாகவும், ஒருவரை ஒரு உபசரிக்கிறவர்களாகவும் நாங்கள் காணப்படும்படியா இப்படிப்பட்ட தகுதியை உடைய தகப்பனே, நாங்கள் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிறருடைய பாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும், சாந்தமுள்ள ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும், தேவ கிருபையா நிலை நின்று ஆவியின் கனியை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும், தாழ்மையான மனப்பாங்கை உடையவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டுமாக கர்த்தாவே, அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் ஆண்டவரே பாவங்களிலும் ஆண்டவரே வேதனையுற்று தவிக்கிற ஜனங்களுக்கு நல்ல சிகிச்சையை கொடுக்கிற சிறந்த மருத்துவராக ஆண்டவரே, அப்படிப்பட்ட தகுதியை ஆண்டவரே நாங்கள் அடைய பண்ணுகிறவராக காணும்படியாக அப்படிப்பட்ட கிருபை வரத்தை கர்த்தாவே எங்களுக்கு இங்கே தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுய கிரியைகளை சோதித்து பார்த்து ஆண்டவரே தேவநீதி உடையவர்களாக நாங்கள் எங்களுக்காக வாழ்கிறவர்களாக அல்ல, பிறருக்காக வாழவும் கர்த்தாவே அதன் மூலமாக உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றவும் ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபை வரத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னபடியாக அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த வசனத்துக்கு தகுதி உடையவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவ செய்தி கொடுத்ததான எங்கள் ஆண்டவரே போதகரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே வேத வசனத்துடைய ஆழங்களும் மறை பொருள்களை ஆண்டவரே கர்த்தாவே அதிசயமாய் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற ஆண்டவரே அவருக்கு வழி நடத்துதலுக்காக அபிஷேகத்துக்காக நாங்கள் கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை வரங்களினால் நிரப்பி ஆண்டவரே அவருடைய தேவைகளால் சந்தித்து நல்ல சுகபலத்தை கொடுத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிஸ்டரையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த குறுகின வட்டத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே விசாலமான இடங்களுக்கு சென்று ஆண்டவரே இந்த வசனத்துடைய பிரசித்தம் அநேக பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றத்தக்கதாக ஆண்டவரே இந்த வசனத்துடைய ஆசீர்வாதம் அநேக ஜனங்களுக்கு கிடைக்கும்படியாக அதிலே அவர்கள் பயன்பெறும்படியாக கர்த்தர் ஒரு திறந்த வாசலை ஆண்டவரே நீ தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீ எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே அதன்படி செய்ய எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியதாய் காணப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்று வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியான தக்கதான கிருபையை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய் காணப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உதவி செய்ய
நிறைவேறுகிறவர்களாய் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை கேட்டது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நியாய பிரமாணக்காரர்களை போல பரிசேயரை போல ஆண்டவரே எங்களுடைய பாரத்தை ஆண்டவரே ஒருவர் மேலும் நாங்கள் சுமத்தாதபடிக்கு ஆண்டவரே இன்னொருத்தருடைய பாரத்தை நாங்கள் சுமந்து ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை ஆண்டவரே நீர் எதற்காக சிலுவையில மறுத்தீரோ எங்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு அதே போல நாங்களும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரு தாழ்மையுள்ள ஜீவியத்தை நீங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா மற்றவர்களை நாங்கள் காணும்போது அவர்களுடைய நாங்கள் மேன்மையுள்ளவர்கள் என்று எண்ணாதபடி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தாழ்மை சிந்தையை நீங்க எங்களுக்கு தைப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சகோதரருக்கு புத்தி சொல்லும் போது சாந்தமுள்ள ஆவியோடு புத்தி சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய காயங்களை கட்ட ஆண்டவரே ஒரு குணமாக்கும் வைத்தியராய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்படி காணப்பட்டீரோ நல்ல சமாரியனாக காணப்பட்டீரோ அதே போல அந்த குணாசியங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேகரை நாங்கள் காயம் கட்டும் ஆண்டவரே ஒரு குணசாலியாய் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீரோ அதே போல நாங்களும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரி எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் எங்களுடைய சுயநீதியை ஆண்டவரே பற்றி கொள்ளாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டு நாங்கள் எங்களை நாங்களே சோதிக்கப்பட்டு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. நீர் வரும்போது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆயத்தப்படுத்துவர்களா எங்களோடு கூட்டி கொண்டு வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஆராதனை வேலை கேட்டப்பட்டது போல நாங்கள் உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே. அதே நிமித்தம் ஆண்டவரே வருகிற எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் எங்களுடைய தேவனாகிய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் சொல்லப்பட்டது போல நாங்கள் அதை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரு தாழ்மையின் சிந்தை எங்களுக்கு இங்க தந்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அப்பா தேவ அன்பை எங்களுடைய இருதயத்துல ஊற்றும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஆவின் கனியாகிய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவர் மேல அன்பா இருக்க நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிற தகப்பனே. எப்படியாவது நீங்க வரும்போது ஆண்டவரே உம்முடைய வரையறுக்கு பாத்திரமாய் காணப்பட்டு நாங்களும் குடும்பமாய் சபையாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உண்மை போல மாற்றப்பட்டு உங்களுடைய வரிகளை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுபவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்கிற வேத வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே விசேஷித்த கிருபையை
உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.